சிறப்பாசிரியர். சிறப்பு குழந்தைகளை கல்வி கற்க உதவுவதற்கு பெற்றோர்கள் எவ்வாறு வழி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிறிய ஆலோசனை. இப்போ ஒரு சிறப்பு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வி கற்கதற்கு அடிப்படை கல்வி இப்போ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சிறப்பு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அவங்களுக்கும் கல்வி உரிமை உண்டு, அடிப்படை கல்வியை கற்றுக்கொள்றதுக்கு உரிமை உண்டு என்றுன்னு இருக்குது. அதனால் பெற்றோர்கள் குழந்தைகளை அவர்களின் திறன்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எந்த விதமாக கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறத உதவணும். ரொம்ப பெற்றோர்கள் உதவுனா அவங்கள இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். இப்போ சிறப்பு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு திறன்களை கொண்ட குழந்தைகள் இருப்பாங்க, வெவ்வேறு விதமாக இருப்பாங்க. ஆட்டிசம், மூளை முடக்குவாதம், அதுக்கப்புறம் டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தனி திறமை இருக்கும். அந்த திறமையை அவங்கள வெளிக்கொணர்வதற்கு பேரண்ட்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. விழிப்புணர்வு இல்லாதனால தெரிய மாட்டேங்குது குழந்தைகளை கல்வி கற்கதற்கு எந்த அளவு உதவணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு குழந்தை இருக்கான் அப்படின்னா அவனோட அடிப்படை தேவைகள், அவன் பாத்ரூம் போகிறது, ட்ரெஸ் போடுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, பல் தேய்க்கிறது, இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் அவன் உடல் அளவினாலும் மனதளவினாலும் அவனோட அடிப்படை தேவையை அவன் கரெக்டாக செய்யணும். அப்படிங்கிற அவன் செய்யும் பட்சத்தில் அவனுக்கு நம்ம அடிப்படை கல்வி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவுமே தெரியாமல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், தினசரி செயல்பாடுகளே தெரியாமல் அவனை கொண்டு போய் நம்ம உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால் 10 வயசுக்குள்ளே நம்ம சிறப்பு குழந்தைகளுக்கு அவங்களோட அடிப்படை தேவையை கற்றுக் கொடுக்கணும். அதை பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிடணும். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் சிறப்பு ஸ்பெஷல் ஸ்கூலில் விட்டாங்க அப்படின்னா குழந்தைங்க மற்ற குழந்தைங்கள பார்த்து கற்றுக்கிடுவாங்க, அவங்க செய்கிற மாதிரி செய்வாங்க, அவங்களோட பழக்கம் இவங்களுக்கு வந்துடும். அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் ஸ்கூலில் விடுறதுக்கே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்பெஷல் ஸ்கூலில் நீங்கள் விட்டீங்கன்னா அவங்களோட அடிப்படை தேவைகளை அவங்க கற்றுக்கிடுவாங்க. அவங்க கற்றுக்கிட்டு அவங்க ஓரளவு பயிற்சி பெற்று நல்லா ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட அடுத்த கல்வியை நீங்கள் கொண்டு போய் விடலாம். அப்படி இருந்தீங்கன்னா சீக்கிரமே அவங்கள நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்கூல்லையும் சிறப்பு குழந்தைங்களை சேர்த்துக்கிறாங்க. அவங்களுக்கும் கல்வி உரிமை உண்டு, கல்வியை கொடுக்குறாங்க. ஒரு ஸ்பெஷல் டீச்சர் அங்கேயும் இருக்கிறாங்க, அவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க. பேரண்ட் நான் அவங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க தேவையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கல்வி கற்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சின்ன வயதாக இருக்கும்போதே அவங்களுக்கு எல்லாத்தையும் இப்போ ஸ்பெஷல் ஸ்கூலில் படிக்கிறாங்க, சிறப்பு பள்ளியில் படிக்கிறாங்க, அங்கே என்ன கற்றுக்கிட்டாங்க அதை வீட்லேயும் போய் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா மட்டுமே தான் ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம், அவன் பாட்டு ஸ்கூல் போகிறான், அவன் பாட்டுக்கு வர்றான் அப்படின்னு இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸும் அவங்களுக்கு கல்வி கற்கதற்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா தான் அவனை ஓரளவாவது நம்ம நல்லா கொண்டு வர முடியும். 10 வயசுக்கு மேலே ஆகிட்டாங்க, 10 வயசுக்கு மேலே இருந்தும் அவனுக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவனோட செயல்திறனில் அவனால் செய்ய முடியலை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நம்ம எவ்வளோ நாளைக்கு பார்ப்போம்? குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாமே செஞ்சு விட முடியும். கொஞ்சம் வளர்ந்தவொடனே அவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் சீக்கிரமே அவனுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தா தான் அவன் செய்வான். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். அதை பேரண்ட்ஸ் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணி கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் குழந்தைங்களோட பேரண்ட் இருப்பாங்க, ஸ்பெஷல் குழந்தைங்களோட பேரண்ட் இருப்பாங்க. இப்போ நார்மல் குழந்தைங்களோட பேரண்ட் நம்ம ஸ்பெஷல் சைல்டில் ஒதுக்கக்கூடாது. இப்போ நிறைய ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கும்போது இவனை பார்த்து அவன் கற்றுக்கிடுவான் அப்படிங்கிற சூழ்நிலை யோசிக்கக்கூடாது. நார்மல் பேரண்ட்டும் அதை யோசிக்காமல் அவனும் சரியாகணும் அப்படிங்கிறத மைண்டில் நினச்சி அவனையும் சேர்த்து படிக்கிறதுக்கு ஒத்துக்கிடணும். நார்மல் பேரண்ட்டும் ஒத்துக்கிடணும், நம்ம பிள்ளை அவங்க கூட படிக்கிறான் அப்படிங்கிறத. ஸ்பெஷல் பேரண்ட்டும் இன்னொரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட படிக்கிறதுக்கு இவங்களும் சம்மதிக்கணும். இவங்களும் யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிக்காமல் முடிவெடுத்தால் அவங்கள இன்னும் கொஞ்சம் கல்வியில் மேலே நம்மளால் கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பையன் நார்மல் பையன், ஒரு பையன் ஸ்பெஷல் பையன், 2 பேர் இருக்காங்க. இப்போ 2 பேர் இருக்கும்போது நம்ம சிறப்பு குழந்தைய உங்களோட நார்மல் குழந்தை இன்னொரு பையனோட மிங்கிளாக விடணும், நல்லா பழக விடணும். அப்படின்னா அவன் பேசுகிறத பார்த்து இவனும் பேச ஆரம்பிப்பான். அதனால் அதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். நிறைய பேரண்ட் யோசிக்கிறாங்க, நம்ம குழந்தைய வெளியே கூப்பிட்டு போனால் யாராவது பார்ப்பாங்களோ, நம்ம குழந்தை இப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்காமல் அவங்களையும் திருவிழா இந்த மாதிரி ஏதாவது கல்யாண வீடு, ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வெளியே கூட்டிகிட்டு போகணும். வீட்டுக்குள்ளே போட்டு வைக்காமல்
வெளியே கூட்டிகிட்டு போக பழகுனீங்க அப்படின்னா அவன் இன்னும் கொஞ்சம் வந்து சோஷியல் லெவலில் சமூக திறனில் வந்து எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகிறதுக்கு வெளியே என்னென்ன நடக்குது என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஓரளவு அவனால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் சிறப்பு குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதெல்லாம் வந்து நீங்களே வந்து அழகாக செய்யலாம். அது பயிற்சியாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அவனோட திறனை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்கு அவனை அனுப்புனீங்கன்னா அவன் இன்னும் வந்து ஈஸியாக சரியாயிடுவான். நன்றி.